Hi friends, welcome to New Mechanical Mind channel. இது MSA Measurement System Analysis Part 3. Part 1 and 2 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து கன்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா புரியும். போன பார்ட்டில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேரியேஷன்ஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அதில் லொக்கேஷன் வேரியேஷன், பயாஸ், ஸ்டெபிலிட்டி, லீனியாரிட்டி இந்த 3 டைப் இருக்குது. விட்த் வேரியேஷனில் ரிப்பீட்டபிலிட்டி அண்டு ரீப்ரொடியூசபிலிட்டி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது அப்ளிகபிள் MSA ஸ்டடி ஃபார் வேரியபிள் அண்ட் ஆட்ரிபியூட் கேஜ். நமக்கு இந்த 5 டைப் மேஜர் வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட வேரியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஆட்ரிபியூட் கேஜும் இருக்குது. இதில் எதுக்கெல்லாம் எது அப்ளிகபிள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். பயாஸ் வந்து அப்ளிகபிள் வேரியபிளுக்கு, ஸ்டெபிலிட்டியும் applicable for variable, linearity also applicable for variable. Repeatability and reproducibility ல 3 மெத்தட் இருக்கு. ரேஞ்ச் மெத்தட், ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தட், அனோவா மெத்தட், அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியேஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட் இருக்கு. அப்போது வேரியபிளை பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியேஷனுமே அப்ளிகபிள் தான். இதுவே ஆட்ரிபியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயாஸ் நாட் அப்ளிகபிள், ஸ்டெபிலிட்டி நாட் அப்ளிகபிள், லீனியாரிட்டி நாட் அப்ளிகபிள், ரிப்பீட்டபிலிட்டி அண்டு ரீப்ரொடியூசபிலிட்டி மட்டும்தான் அப்ளிகபிள். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கு, சிலதை மற்றதெல்லாம் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கு. இந்த க்ரீனில் இருக்கிற வேரியேஷன் ஸ்டடியெல்லாம் கம்பெனியில் நார்மலாக பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனியில் இது தான் பண்ணுவாங்க. பயாஸ், ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி இதில் ஆவரேஜ் அண்ட் ரேஞ்ச் மெத்தடில் பண்ணுவாங்க. ஆட்ரிபியூட்டுக்கு ஒன்லி ரிப்பீட்டபிலிட்டி அண்டு ரீப்ரொடியூசபிலிட்டி மட்டும் பண்ணுவாங்க. சில கம்பெனிகளில் தான் ஸ்டெபிலிட்டியும் லீனியாரிட்டியும் ஸ்டடி கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மற்ற எல்லா கம்பெனிகள்லையும் நார்மலாக பயாஸ் ஸ்டடியும் ரிப்பீட்டபிலிட்டியும் ரீப்ரொடியூசபிலிட்டியும் தான் பண்ணுவாங்க. இதுக்காக தான் இதில் க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கு. இது ஒரு டிப்பிக்கல் MSA பயாஸ் ஸ்டடியோட ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோ அங்கே மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணால் போதும். வேல்யூஸ் இல்லை நேம்ஸ் இல்லை டேட்ஸ் அது மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா தான், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ப்ரொசீஜர் ஃபார் பயாஸ் ஸ்டடி. பயாஸ் ஸ்டடியோட ப்ரொசீஜர் என்னென்னா, 1 அப்ரைசர், 1 பார்ட், 1 பேராமீட்டர், 1 பிளேஸ், 15 ரீடிங். இதுதான் நார்மலாக எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் அப்ரைசர், அவர் வந்து ஒரு பார்ட்டை எடுத்து அந்த ஒரு பார்ட்லையும் ஏதாவது ஒரு பேராமீட்டர், ஓடினா ஓடி மட்டும், லென்த்துனா லென்த்து மட்டும் செக் பண்ணணும். அதுவும் ஒரே இடத்துல தான் பார்க்கணும். 15 தடவை பார்க்கணும், 15 ரீடிங் எடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர் ஃபார் பயாஸ் ஸ்டடி. இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ. ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு 15 mm டயா உள்ள ஒரு பின்கேஜை ஒரு அப்ரைசர் எடுக்கிறாரு. ஒரே ஒரு அப்ரைசர் தான். அந்த அப்ரைசர் ஒரே இடத்துல 15 தடவை ரீடிங் பார்க்குறாரு, டயா செக் பண்ணுறாரு, 15 வேல்யூ கொடுப்பாரு. அந்த வேல்யூவை என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் தான் பயாஸ் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் பின்னுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இதுவே ஏதாவது ஒரு ரெகுலர் பார்ட் எடுத்து செக் பண்ணோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் பவர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணணும். அது மாதிரி ஒரு 2-3 பேர் செக் பண்ணி அவங்களுக்கு காமனாக இல்லை ஆவரேஜாக வர்ற வேல்யூவை நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூவை வச்சுக்கணும். அப்புறம் அந்த பார்ட்டை ஒரு புது இன்ஸ்பெக்டர்கிட்டையோ இல்லை ஆப்ரேட்டர்கிட்டே கொடுத்து அவங்கள அதே இடத்துல செக் பண்ண சொல்லணும். 15 ரீடிங்கை செக் பண்ண சொல்லிவிட்டு அந்த வேல்யூவை இந்த பயாஸ் ஸ்டடி ஃபார்மேட்டில் போடும்போது பயாஸ் ஸ்டடியோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டு ஓகேவா என்ஜியாங்கிறத சொல்லிடும். இந்த MSA பயாஸ் ஸ்டடி ஃபார்மேட்டை பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பெனி லோகோவை அதில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மேட் நம்பர் வந்து ஃபுட்டர் ஆப்ஷனில் இருக்கும். பிரிண்ட் ப்ரிவியூவில் ஃபுட்டர் ஆப்ஷனில் இருக்கும். அதில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் நம்பரை. அடுத்து ஸ்டடி கண்டக்ட் பண்ண உடனே உங்களோட பேர் இல்லை சைனை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர். இந்த ஃபார்மேட்டோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தேவைப்பட்டுச்சுன்னா அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடு டாப்பில் டவுன்லோட் ஆப்ஷன் வரும், அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பயாஸ் ஸ்டடியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீடிங் எடுத்துக்கோங்க, 10 mm. அதை வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு வச்சுக்கலாம்.
இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் செக் பண்ண சொல்கிறார். அவர் செக் பண்ணிவிட்டு 10.01 வருது அப்படின்னு சொல்லிடுறாரு, பாசிட்டிவ் சைடு சொல்கிறாரு. இன்னொரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறார். 9.99 வருதுன்னு சொல்கிறாரு, அதாவது நெகட்டிவ் சைடில் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேரியேஷன் வந்துட்டுருக்கும். அதனால் பயாஸ் ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிசர்ச் பண்ணி ரிஸ்க்கு வந்து 2.5% வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கும், 2.5% வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 95%. ஏன்னா இங்கே ஒரு 2.5, இங்கே ஒரு 2.5, டோட்டலாக 5. 100% கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 5% ரிஸ்க்கை கழிச்சிட்டோம்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% தான். ரிஸ்க்கு 5%, ரிஸ்க் அட் ஈச் சைடு வந்து 2.5%. இப்போ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் ஆல்ஃபா வந்து 0.5ன்னு எடுத்துக்கலாம். 0.5ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 5ஓட டெசிமல் யூனிட். ஸோ ஆல்ஃபா வந்து 0.05, ஆல்ஃபா பை 2 வந்து 0.025. பயாஸ் ஸ்டடியில் G is equal to 1ன்னு எடுத்துக்கணும். அது வந்து நம்பர் ஆஃப் சப் குரூப். M is equal to N is equal to 15. அது வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இல்லை சப் குரூப்போட சைஸு. V is equal to டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவைப்படும் நமக்கு. இந்த பயாஸ் ஸ்டடி ஃபார்மேட்டில் இதுதான் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு எல்லா ரீடிங்கும் இல்லை எல்லா வேல்யூவும் சொல்லியிருப்பாங்க. இந்த வேல்யூ வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதில் பர்டிகுலராக இந்த லோயர் அண்ட் அப்பர் இதுதான் அந்த பயாஸ் ஸ்டடி ஓகேவா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணணும். இதுக்கு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பயாஸ் இஸ் அக்செப்டபிள் அட் த ஆல்ஃபா லெவல் இஃப் 0 ஃபால்ஸ் விதின் த 1 - ஆல்ஃபா கான்ஃபிடன்ஸ் பவுன்ஸ் அரவுண்ட் த பயாஸ் வேல்யூ. 0 வந்து லோயர் வேல்யூவுக்கும் அப்பர் வேல்யூவுக்கும் நடுவில் இருக்கணும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா 0 வந்து ஒரு வேல்யூ, அதாவது ஒன்றுமே இல்லைங்கிறது அசியூம் பண்ணிக்கலாம். லோயர் வேல்யூ வந்து 0வுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அப்பர் வேல்யூ வந்து 0வுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா அதிகமாக இருக்கலாம். இதுதான் இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. லோயர் வேல்யூக்கு பயாஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் இன்ட்டு சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ. இது வந்து லோயர் வேல்யூட ஃபார்முலா. அப்பர் வேல்யூட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பயாஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அவ்வளோதான் வித்தியாசம். பயாஸ் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் இன்ட்டு சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி லோயர் வேல்யூ சுட் பி less than or equal to 0, that is 0 or minus value வரலாம். upper value should be greater than or equal to 0, that is 0 or plus value வரலாம். இதுதான் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. மைனஸ் வேல்யூ வரலாம், ப்ளஸ் வேல்யூ வரலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ மைனஸ் வேல்யூ எவ்வளோ நாள் வரலாமா, ப்ளஸ் வேல்யூ எவ்வளோ நாள் வரலாமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் வரும். அப்படி கிடையாது. அதுக்கு ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா bias should be less than the permissible error defined in calibration procedure. இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு calibration procedure இருக்கும். அதாவது வெர்னியருக்கு +/- O2 வரலாம், மைக்ரோமீட்டருக்கு +/- O1 வரலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம் அவங்க கம்பெனி ஸ்டாண்டர்டில். அந்த பெர்மிசிபிள் எரருக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அக்செப்டபிள், இல்லைன்னா நாட் அக்செப்டபிள். மைனஸ் எவ்வளோ வேணாலும் வரக்கூடாது, ப்ளஸ்லேயும் எவ்வளோ வேணாலும் இந்த வேல்யூஸ் எல்லாம் வரக்கூடாது. ஸோ ரெண்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா லோயர் வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை மைனஸில் இருக்கலாம். அப்பர் வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ப்ளஸ் சைடு இருக்கலாம். அந்த வேல்யூ வந்து கம்பெனியோட கேலிப்ரேஷன் ப்ரொசீஜரில் சொல்லியிருக்கிற பெர்மிசிபிள் எரருக்கு உள்ளே இருக்கணும், அப்போ தான் அக்செப்டபிள். இதுதான் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. நம்ம அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபார்முலாவை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இதில் பயாஸ், ஆவரேஜ் ஆஃப் அப்சர்வ்டு பயாஸ் இது வந்து, அடுத்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ, இந்த வேல்யூ இருக்குது.
இந்த 3ல் இப்போ நம்ம முதல்ல பயாஸை பற்றி பார்க்க போகிறோம். பயாஸுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நம்ம வேல்யூ என்ட்ரு பண்ணியிருப்போம் அப்சர்வேஷனில். அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே ரெஃபரன்ஸ் வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். வந்த அப்சர்வேஷன்ஸையும் நம்ம என்டர் பண்ணியிருப்போம். இந்த பயாஸுங்கிறது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொல்லும். அப்சர்வ்டு வேல்யூ வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் சைடில் காட்டும், கம்மியாக இருந்ததுன்னா மைனஸ் சைடில் காட்டும். இது வந்து அதோட ஆவரேஜ். இதில் ரெஃபரன்ஸ் வேல்யூங்கிறது நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணது. 15.02 இதில் இருக்கிறதுலையே பெரிய வேல்யூ, 14.98 இதில் இருக்கிறதுலையே கம்மியான வேல்யூ. மீன் வந்து நம்ம எடுத்த ஆக்சுவல் அப்சர்வேஷனோட ஆவரேஜ். பயாஸுங்கிறது ஆவரேஜ் பயாஸ். இங்கே ஏற்கனவே பயாஸ் வந்தது பார்த்தீங்களா, இந்த பயாஸோட ஆவரேஜ். இது எல்லாமே ஃபார்முலாவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மீன் ஏற்கனவே பார்த்தது தான் ஆக்சுவலோட ஆவரேஜ். பயாஸ் வந்து பயாஸோட ஆவரேஜ். n is equal to 15. என்னங்கிறது சப்குரூப்போட சைஸ். சரிங்களா, இது வந்து ஒரு சப்குரூப். இந்த சப்குரூப்பில் 15 ரீடிங் இருக்குது, அதுதான் n. இப்போ அனாலிசிஸ் ஆஃப் பயாஸ் ஸ்டடியில் என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா, n is equal to m, அதாவது சப்குரூப்போட சைஸ் 15ங்கிறது நமக்கு தெரியும். மீன் 15.007 ஆக்சுவல் ரீடிங்கோட ஆவரேஜ். அடுத்து ரெஃபரன்ஸ் வேல்யூ 15ங்கிறது நமக்கு தெரியும். ரெஃபரன்ஸ் வேல்யூங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன சைஸ் செக் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸோட ரெஃபரன்ஸ் வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கிறது. ஆல்ஃபா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, 0.05. G is equal to 1, நம்பர் ஆஃப் சப் குரூப்பு. அடுத்து பயாஸ், ஆவரேஜ் பயாஸ் பார்த்தோம்ல, 0.0007. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அனாலிசிஸ் ஆஃப் பயாஸ் ஸ்டடியில் இந்த வேல்யூலாம் பார்த்துட்டோம். நாம் பயாஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை n பவர் 1/2. இதுதான் இதோட ஃபார்முலா. நமக்கு n is equal to m is equal to நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் is equal to மேக்ஸ் xi மைனஸ் மினிமம் xi டிவைடட் பை d2 ஸ்டார். இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மேக்ஸ் xi நமக்கு தெரியும், 15.02ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மினிமம் xi வந்து 14.90ங்கிறதையும் பார்த்துட்டோம். d2 ஸ்டாருங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. d2 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃப்ரம் அப்பெண்டிக்ஸ் சி டேபிள். இது ஒரு கான்ஸ்டன்ட். அப்பெண்டிக்ஸ் சி டேபிள்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் போய் இந்த d2 ஸ்டாரோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க போகலாம். இது வந்து அப்பெண்டிக்ஸ் சி டேபிள். இந்த டேபிளில் நம்பர் ஆஃப் சப்குரூப் G வந்து y ஆக்சிஸ், சப்குரூப் சைஸ் m ஆர் n வந்து x ஆக்சிஸ். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் d2 ஸ்டார் வேல்யூவை. இந்த 203ங்கிறது ஒன்றும் கிடையாது, MSA மேனுவலில் 203வது பேஜ். அதனால் இதை பற்றி நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர் ஆஃப் சப்குரூப் G வச்சியும் சப்குரூப் சைஸ் m ஆர் n வச்சியும் அந்த d2 ஸ்டார் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். G is equal to 1, number of subgroup, m is equal to n is equal to 15, number of trials or subgroup size. இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டேபிளை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். இப்போ G is equal to 1, m is equal to n is equal to 15. இங்கே பார்க்கலாம். இது G, Gயில் வந்து 1. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து 15. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பாக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஆனால் 2 வேல்யூ இருக்குது நம்மக்கிட்ட. இதுக்கு இந்த டேபிளுக்கு கீழேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. டேபிள் என்ட்ரிஸ், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஈச் செல் இஸ் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் V அண்டு செகண்ட் லைன் ஆஃப் ஈச் செல் இஸ் d2 ஸ்டார். அதாவது ரெண்டாவது இருக்கிறது d2 ஸ்டார், முதல்ல இருக்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதோட வேல்யூ. இது ரெண்டையுமே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். விங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 10.8, d2 ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 3.5533. இந்த 2 வேல்யூவையும் நோட் பண்ணிக்கணும்.
இப்போ நமக்கு D2 ஸ்டார் வேல்யூ தெரிஞ்சிருச்சு 3.553. ஸோ அதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இங்கே 15.020 minus 14.98 divided by 3.5533. இப்போ என்ன வருதுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ 0.01126 வந்துருச்சு. இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த வேல்யூ அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாலையும் நம்ம போட்டுடலாம். 0.01126 divided by 15^1/2 போட்டு அப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு வந்துடும். 0.00291 வந்துடும். நம்ம இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா, 0.01126 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.00291. D2 ஸ்டார் வேல்யூவும் நமக்கு தெரியும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 10.8. இது வரைக்கும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சோம்னா எல்லா வேல்யூவையும் நம்ம அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவில் போட்டுட்டு அப்ளை பண்ணிடலாம். சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் டி ஸ்டாட்டிக்ஸ் வேல்யூ. முதல்ல டி ஸ்டாட்டிக் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பயாஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன். பயாஸ் நமக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் நமக்கு தெரியும். அதை அப்ளை பண்ணோம்னா டி ஸ்டாட்டிக் வேல்யூ 0.22936ங்கிறது வரும். ஆனால் நமக்கு தேவை சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ, டி ஸ்டாட்டிக் வேல்யூ கிடையாது. அதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமையும் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க டி வேல்யூவில் எந்த ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் இல்லை, அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவலும் அப்ளை ஆகலை. ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியாது. சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ தான் நமக்கு வேணும் வித் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல். We have to use standard T table to find the value. இப்போ significant T value கண்டுபிடிக்கிறதுக்கு T table யூஸ் பண்ணணும். வாங்க T table என்னங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஒரு T table. T tableல வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மேலே இருக்கிறது கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது ஆல்ஃபா லெவல். சரிங்களா? நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 10.8ன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம அந்த அப்பெண்டிக்ஸ் சி டேபிளில் போய் எடுத்தாச்சு. 10.8 1 - α/2ங்கிறது கான்ஃபிடன்ஸ் லெவல். α/2 நமக்கு ஏற்கனவே தெரியும் 0.025. ஆல்ஃபா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து 0.05 தெரியும். இது அப்படியே இந்த டேபிளில் பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? 10.8க்கு பார்க்கணும். 10.8 இல்லை, அதுக்கு பதிலாக 10 இருக்குது, 11 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10க்கு எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 10க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆல்ஃபா 0.5க்கு எங்கே இருக்குன்னா 2.228 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து 11க்கு பார்த்தீங்கன்னா 2.201 அப்படிங்கிறது இருக்குது. பட் வி நீட் 10.8. நம்மக்கிட்ட 10 கண்டுபிடிச்சோம், 11 கண்டுபிடிச்சோம். ஆனால் எக்ஸாக்டாக என்ன வேணும்? 10.8க்கு வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம். T value for degrees of freedom 10 and α/2 0.025க்கு 2.228 தான் வேல்யூங்கிறது டேபிள்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 11க்கு செக் பண்ணும்போது 2.201ங்கிறது வந்திருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.027. அதாவது 10க்கு வேல்யூ அதிகமாக இருக்குது, 11க்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்க்ரீஸ் ஆக வேல்யூ குறையுது. சரிங்களா? இப்போ 10க்கும் 11க்கும் நடுவில் வித்தியாசம் ஒரு டிவிஷன். அந்த ஒரு டிவிஷனுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 0.027. அப்போ 0.1 டிவிஷனுக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ்? அதாவது 0.027 10ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 0.0027 வந்துருச்சு. நமக்கு தேவை 0.8 டிவிஷன். அப்போது அந்த 0.1 வேல்யூ கூட 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த 0.8 டிவிஷன் கிடச்சிரும்.
நவ் டி வேல்யூ ஃபார் வி இஸ் ஈக்குவல் 10.8க்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 10 எடுத்துக்கிறோம், அடுத்து அந்த 0.8 டிவிஷனை மைனஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 10லேருந்து 11 போகும்போது நமக்கு வேல்யூ மைனஸ் தான் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகலை. அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன்க்ரீஸ் ஆக டி வேல்யூ குறையுது. ஸோ 10க்கு 2.228னா 10.8க்கு அந்த 0.8 டிவிஷனை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கிது, 2.2064 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதுதான் சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். பயாஸ் தெரியும், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் தெரியும், சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ தெரியும். இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீனையும் சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. மல்டிப்ளை பண்ணோம்னா 0.0064 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோயர் வேல்யூவுக்கு சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அப்பர் வேல்யூவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பயாஸ் தெரியும் 0.0007 மைனஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் இன்ட்டு சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ, அதோட வேல்யூ 0.0064ங்கிறது நமக்கு தெரியும். இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த இடத்துல லோயர் வேல்யூவுக்கு மைனஸ் சிம்பிள், அப்பர் வேல்யூவுக்கு ப்ளஸ் சிம்பிள், அவ்வளோதான் வித்தியாசம். இதை கால்குலேட் பண்ணோம்னா லோயர் வேல்யூ மைனஸ் 0.0057 வருது, அப்பர் வேல்யூ 0.0071 வருது. இது லோயர் வேல்யூ, இது அப்பர் வேல்யூ. சரிங்களா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டி ஸ்டாட்டிக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சிக்னிஃபிகண்ட் டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, லோயர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அப்பர் வேல்யூவும் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த டேபிளில் இப்போது உங்களுக்கு நல்லா புரியும். அனாலிசிஸ் ஆஃப் பயாஸ் ஸ்டடியில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் சைடில் இருக்குது லோயர் வேல்யூ, அப்பர் வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ 0 வந்து நடுவில் இருக்குது, 0ஓட வேல்யூ. அதே மாதிரி இது 3 டிஜிட்டில் வருது. கண்டிப்பாக கம்பெனிகளில் 01 இல்லை 02 தான் பெர்மிசிபிள் எரராக இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக அக்செப்டபிள் வேல்யூவாக தான் இருக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பயாஸ் ஸ்டடி நமக்கு அக்செப்டபிள். பயாஸ் லிமிட்டேஷன்ஸ், போத் லோயர் அண்ட் அப்பர் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். இந்த இடத்துல பயாஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் லோயர் வேல்யூவும் அப்பர் வேல்யூவும் பாசிட்டிவ் சைடில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட்டு பயாஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லிடும். அதே மாதிரி போத் லோயர் அண்ட் அப்பர் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ், ரெண்டு வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுனாலும் இந்த ஃபார்மேட் வந்து பயாஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்னு ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லிடும். ஆனால் லோயர் வேல்யூ அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர், இப்போது கம்பெனியில் பெர்மிசிபிள் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 0.5 வந்திருக்கு, ஆனால் மைனஸ் வேல்யூ வந்திருக்கு. இந்த ஃபார்மேட் சொல்லாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தான் இந்த பயாஸ் வந்து என்ஜிங்கிறத டிசைட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே லோயர் வேல்யூ மைனஸ் சைடில் இருக்குது, அப்பர் வேல்யூ ப்ளஸ் சைடில் இருக்குது. ஆனால் ப்ளஸ் சைடில் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்குது, 0.5 இருக்குது. இது நம்ம கம்பெனியோட கேலிப்ரேஷன் பெர்மிசிபிள் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2க்கு அதிகமாக இருக்குது. அதனால் இதுவும் ப்ராப்ளம் தான். இந்த பயாஸ் ஸ்டடியும் என்ஜிங்கிறத நம்ம மேனுவலாக தான் டிசைட் பண்ணிக்கணும், ஃபார்மேட் வந்து சொல்லாது. மூணாவது, லோயர் அண்ட் அப்பர் போத் வேல்யூஸ் அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர். இப்போ ரெண்டுமே அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரரில் போகிறது. மைனஸ் 0.05 ப்ளஸில் 0.05. இப்போது பெர்மிசிபிள் எரர் ப்ளஸ் ஆர் மைனஸ் O1ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே O5 இருக்குது. ஸோ பெர்மிசிபிள் எரரை விட அதிகமாக இருக்குது. இதுலேயும் நம்ம தான் மேனுவலாக பயாஸ் ஸ்டடி என்ஜிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்மேட் வந்து இந்த அப்சர்வேஷனை சொல்லாது. பயாஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், போத் லோயர் அண்ட் அப்பர் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ், போத் லோயர் அண்ட் அப்பர் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ். இஃப் லோயர் வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர்,
அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர்னா என்ன சொல்லணும்னா கேலிப்ரேஷன் ப்ரொசீஜரில் சொல்லியிருக்கிற பெர்மிசிபிள் எரரை விட அவுட் ஆஃப் ஸ்பெக்கு போகிறது. இஃப் அப்பர் வேல்யூஸ் அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர், அப்பர் வேல்யூ அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரரில் போகிறது. இஃப் போத் வேல்யூஸ் ஆர் அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர், எல்லாமே ரெண்டு வேல்யூமே அவுட் ஆஃப் பெர்மிசிபிள் எரர் போகிறது. சரிங்களா? அனாலிசிஸ் ஆஃப் பயாஸ் ஸ்டடி. இப்போ பயாஸ் ஸ்டடி தப்பாகுது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதை என்னென்னு பார்த்துடலாம். If the bias study is statistically non-zero, looks for these possible causes. இப்போ நமக்கு ஜீரோ வந்து மிடில் வரல, லோயர் வேல்யூவுக்கும் அப்பர் வேல்யூவுக்கும் நடுவில் ஜீரோ வரல அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். எரர் இன் மாஸ்டர் ஆர் ரெஃபரன்ஸ் வேல்யூ, செக் மாஸ்டரிங் ப்ரொசீஜர். நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ அதாவது ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் ரெஃபரன்ஸ் வேல்யூ. இப்போ ஒரு பின் கேஜ்னு வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் பின் கேஜ் 15 mm இருக்குது. அதை பின் கேஜோட சைஸ் வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். செக் பண்ணும்போது 15.01, 14.99 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கணும். ஸ்டாண்டர்டு பின்ஸ், ஸ்டாண்டர்டு கேஜஸில் அது கிளியராக இருக்கும். சப்போஸ் ஒரு ப்ராடக்டை எடுத்து செக் பண்ணுறோன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்ன் அவுட் இன்ஸ்ட்ருமெண்ட், திஸ் கேன் ஷோ அப் இன் த ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் வில் சஜஸ்ட் த மெயின்டெனன்ஸ் ஆர் ரீஃபர்பிஷ்மெண்ட் ஷெடியூல். ஒரு வார்ன் அவுட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வியர் அண்ட் டியர் ஆகிருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போதும் நமக்கு கரெக்டாக வராது. இன்ஸ்ட்ருமெண்ட் மேடு டு ராங் டைமென்ஷன், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேக் பண்ணும்போதே அதில் வந்து எரர்ஸ் இருந்திருக்கும், இல்லை ஃபால்ட் இருந்திருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷரிங் த ராங் கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்ம ஓடின்னு சொல்லியிருப்போம். அந்த ஓடியும் ஒரு பர்டிகுலர் இடத்துல செக் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அவர் என்ன பண்ணியிருப்பார், இன்ஸ்பெக்டர் வந்து வேறு எங்கேயாவது செக் பண்ணியிருப்பார், இல்லை வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓடிக்கு பதிலாக லென்த்தையோ இல்லை வேறு ஏதோ தப்பாக மெஷர் பண்ணியிருக்கலாம். அதனாலையும் ப்ராப்ளம் வரலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் கேலிப்ரேட்டட் ப்ராப்பர்லி, இன்ஸ்ட்ருமெண்ட் கேலிப்ரேஷன் வந்து சரியாக பண்ணாமல் வார்ன் அவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை வியர் அண்ட் டியரான இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ யூஸ் பண்ணுறது. Instrument used improperly by appraiser, review measurement instruction. அப்ரைசர் வந்து அதாவது இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை கரெக்டாக பிடிச்சி செக் பண்ணாமல் அவருக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையோ இல்லை டிஃப்ரெண்ட் மெத்தட்லேயோ செக் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அப்படிங்கிறத அவருக்கு எஜுகேட் பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்ஷன் அல்கரிதம் இன்கரெக்ட், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது எரர் இருக்கும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏதாவது கேலிப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை கரெக்டாக பண்ணியிருக்கணும். வேறு மெத்தட்லேயோ இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் மெத்தடில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அது எரர் ரீடிங்கை தான் காட்டும். இந்த பயாஸ் ஸ்டடி கரெக்டாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எம்எஸ்ஏ மெஷர்மெண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் பார்ட் 3 முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.